தமிழ்வின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்லாசிகள். மனிதனுடைய வாழ்விலே எப்பொழுதுமே ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் நமக்கு எல்லா விதமான சிறப்புகளும் செல்வங்களும் நிறைய வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் இந்த செல்வத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாடுகளுக்கும் சென்று இந்த செல்வத்தை சம்பாதிப்பதிலே ஈடுபாடு கொண்டவனாக ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். செல்வம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அத்தியாவசியமாகின்றது. அந்த வகையிலே இந்த செல்வங்களை எல்லாம் அள்ளித்தரக்கூடியது என்று பல்வேறு வகையான விரத அனுஷ்டான வழிபாடுகளிலே இந்த அக்ஷய திருதியை என்பது ஒரு முக்கியமான இடத்தை பெறுகின்றது. இந்த அக்ஷய திருதியை என்று கொண்டாடப்படுகின்ற பொழுதும் இது கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளுக்குள் நாடளாவிய ரீதியிலே, உலகளாவிய ரீதியிலே இது பரந்து இன்று சிறப்பான முறையிலே அனுஷ்டிக்கப்படுகின்றது. அக்ஷயம் என்றால் குறைவு இல்லாதது, நிறைவானது என்று பொருள். இது இந்த சித்திரை மாதத்திலே வருகின்ற அமாவாசை கழித்து வருகின்ற 3வது திதி. இந்த திதிகள் 15: பிரதமை, திதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, பௌர்ணமி அல்லது அமாவாசை என்று இந்த வளர்பிறை, தேய்பிறை இந்த திதிகள் 15 திதிகள். அதில் இந்த அமாவாசை 3வது திதியாக வருவது திருத்தியை. இந்த சித்திரை மாதம் இதனை இளவேனிற் காலம் என்று சொல்வார்கள். வசந்த காலம், வசந்த ருது என்று போற்றப்படுவது. எனவே இந்த வசந்த காலத்திலே சூரிய பகவான் மேட ராசியிலே சஞ்சரிக்கின்ற காலம். மேட ரவி என்று சூரியனுக்கு ஒரு பெயர். இந்த சித்திரை மாதத்து வளர்பிறை திருதியை அக்ஷய திருதியை என்று போற்றப்படுவது. அக்ஷயம் என்றால் நிறைவானது, குறைவற்றது. எனவே இந்த நிறைவானதாகிய இந்த நாளிலே நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாமே நமக்கு சிறப்பை தரக்கூடியதாக அமையுமா. பொதுவாக இந்த படைப்பில் தொழில் புரிகின்ற பிரம்மதேவன் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்கின்ற 4 யுகங்களை படைத்திருக்கிறார். அதிலே அவர் இந்த கிருதயுகத்தை படைத்த நாள் இந்த அக்ஷய திருதியை நாள் என்று சிறப்பாக போற்றப்படுகிறது. அதனால தான் ஏனைய யுகங்களை எல்லாம் படைக்கக்கூடியதாக இருந்தது. பொதுவாகவே இந்த மனித வாழ்விலே, இந்துக்கள் மத்தியிலே, இந்து தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த தமிழ் வருஷங்கள் 60. இந்த 60 வருஷம் சுழற்சியாக வந்து கொண்டிருக்கும். இந்த 60 வருஷத்துக்கு ஒரு பெயர்கள். இந்த தமிழ் வருடம் 60லே பிரபவ என்று ஆரம்பிக்கின்ற இந்த வருஷம் இப்பொழுது நடைபெறுகின்ற ஏவிளம்பி என்பது 31வது வருஷம். 60வது வருஷமாக வருகின்ற வருஷத்துக்கு பெயர் அக்ஷய. இந்த பிரபவ ஆரம்பித்து அக்ஷயவிலே இந்த வருஷம் 60 வருஷங்கள் முடிவு. 60வது வருஷத்துக்கு அக்ஷய வருடம் என்று பெயர். அந்த அக்ஷயம் என்றால் முடிவு இல்லாதது, நிறைவானது. அதனாலே மீண்டும் இந்த 60 வருடங்களுடைய சுழற்சி மீண்டும் ஆரம்பித்து அக்ஷய என்று 60வது வருஷம் வந்ததும் மீண்டும் பழையபடி பிரபவ, விபவ, சௌமிய என்று இந்த வருடங்கள் ஒவ்வொன்றும் ஆரம்பிக்கின்றன. அவ்வாறு சிறப்புகள் கொண்டது இந்த அக்ஷய என்பது, ஒரு நிறைவானது. அதனாலே இந்த அக்ஷய திருத்தியை, இந்த அமாவாசை 3வது நாளிலே சிறப்பானதாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொதுவாக அந்த நாளிலே நாம் எதை வாங்கினாலும், எதை செய்தாலும், எவற்றை நாம் பின்பற்றுகின்றோமோ அவையெல்லாம் நிறைவாக வரக்கூடியது இந்த அக்ஷய திருதியை. இதற்குரிய தனிச்சிறப்பு. இந்த அக்ஷய திருதியை நாளிலே தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், பச்சை அரிசி வாங்கலாம்,
உப்பை வாங்கலாம், தானியங்களை வாங்கலாம், மலர்களை வாங்கலாம், நல்ல புது வஸ்திரங்களை வாங்கலாம். எதையெல்லாம் நாம் வாங்குகின்றோமோ அவை எல்லாமே நமக்கு நிறைவானதாக இருக்கும். பொதுவாக இந்த அக்ஷய திருதிய நாளிலே தங்கம்தான் வாங்க வேண்டும் என்பது கிடையாது. இது பரவலி உள்ளத்திலும் அக்ஷய திருதியிலே ஒரு குண்டுமணியாவது தங்கம் வாங்க வேண்டும், அப்பொழுதுதான் எங்களுக்கு செல்வ சிறப்புகள் ஏற்படும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்களும் உண்டு. தங்கம் வாங்க முடிந்தவர்கள் தங்கத்தை வாங்குங்கள், அது முடியாதவர்கள் வெள்ளியை வாங்குங்கள். அதுவும் முடியாதவர்கள் பச்சை அரிசி வாங்கலாம், உப்பை வாங்கலாம், தானியங்களை வாங்கலாம், மஞ்சளை வாங்கலாம். அதுவும் முடியாதவர்கள் மல்லிகை பூக்கள். இந்த எதையெல்லாம் நாம் வாங்குகிறோமோ நல்ல எண்ணத்தோடு நாம் வாங்குகிற பொழுது அனைத்து பொருள்களிலும் அனைத்து தானியங்களிலும் இந்த லக்ஷ்மியானவள் வாசம் செய்கின்ற காலம் இந்த அக்ஷய திருதியை நாள். அதனால் நம்ம எதை வாங்கினாலும் அது சிறப்பாக இருக்கும். இப்போ தங்கம்தான் வாங்க வேண்டும் என்று நாம் அந்த எண்ணத்திலே கடன்பட்டோ அல்லது பிறருடைய உதவியினாலோ நாம் அந்த தங்கத்தை கட்டாயம் வாங்கத்தான் வேண்டும் என்று வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அக்ஷய திருதியிலே கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கி நாங்கள் இந்த தங்கத்தை வாங்குவோமானால் அந்த கடன் என்பது வளர்ந்து கொண்டே வந்துவிடும். அக்ஷய திருதியை எதை நாங்கள் தொட்டாலும் அது வளர்ந்து கொண்டு வரும். பொதுவாக இந்த நோயிலே இருக்கின்றவர்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கின்றவர்கள் அந்த அக்ஷய திருதி அன்று இந்த மருந்து உண்ணுவதற்குரிய, பொதுவாக எங்களுக்கு 10 நாளா அல்லது ஒரு வாரமா அல்லது ஒரு 4 நாட்களாக ஒரு நோயிலே இருக்கின்றவர்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வருகின்ற மருந்துகளை, அந்த மாத்திரைகளை உபயோகிக்கலாம். அக்ஷய திருதியிலிருந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் நாங்கள் மருந்து எடுக்கக்கூடாதான். அவ்வாறு எடுத்தால் அது தொடர்ச்சியாக அந்த வருடம் பூராவும் நமக்கு அடிக்கடி நாங்கள் டாக்டரை பார்க்க வேண்டி வந்துவிடும். எனவே எதை நாம் செய்தாலும் அது நமக்கு நிறைவானதாக, தொடர்ந்து வரக்கூடியதாக, முடிவில்லாததாக இருப்பது இந்த அக்ஷய திருதி. எனவே இந்த அக்ஷய திருதியை நாங்கள் தங்கம் வாங்க வேண்டும் என்று கடன் வாங்கினால் அந்த கடன் நமக்கு வந்து கொண்டே இருக்குமா. எனவே இந்த கடன்படுவது என்பது ஒரு வாழ்விலே மிகவும் ஒரு கடினமானது. அது ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, மனச்சஞ்சலத்தை கொடுக்கக்கூடியது. ஏனென்றால் இப்போ பொதுவாக சொல்வார்கள், இப்போ ராமாயணத்திலே கூட இந்த ராவணேஸ்வரன் தன்னுடைய விற்படை, வேட்படை, காற்படை எல்லாம் இழந்து நிற்கின்ற வேளையிலே கம்பன் அதை சுட்டி காட்டுவார். கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். இந்த ராவணேஸ்வரன் கலங்கி நின்ற நிலையை பார்த்து கடன்பட்டார் நெஞ்சம்போல் என்று எவ்வளவு ஒரு உதாரணமாக அந்த கடன்படுவது என்பது எவ்வளவு ஒரு கஷ்டமானது, துன்பமானது என்பதனை விவரிக்கின்ற வகையிலே கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று குறிப்பிடுவார். எனவே கடன்பட்டி வெற்றி வாங்க வேண்டியது கிடையாது. நாம் அந்த நாளில் அக்ஷய திருதிய நாளிலே நாம் முடிந்தவர்கள் தங்கத்தை வாங்குவோம், முடியாதவர்கள் வெள்ளியை வாங்குங்கள். அதுவும் முடியாதவர்கள் அரிசியை வாங்கலாம், உப்பை வாங்கலாம், பருப்பை வாங்கலாம், மஞ்சளை வாங்கலாம், தானியங்களை வாங்கலாம், புஷ்பங்களை வாங்கலாம். இவையெல்லாம் நாங்கள் எதையெல்லாம் வாங்குகிறோமோ நல்ல எண்ணத்தோடு, அனைத்திலும் லட்சுமி வாசம் செய்கிறாள், இந்த லட்சுமி கடாட்சம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் பெறுகின்ற பொழுது எதை வாங்கினாலும் நமக்கு நிறைவாக தரும். இப்போ லட்சுமியினுடைய அருள் என்பது பல வடிவங்களிலே லட்சுமியினுடைய வடிவங்களை நாங்கள் போற்றி பூஜித்து வணங்கி வருகிறோம். தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரியலட்சுமி, விஜயலட்சுமி, நித்யலட்சுமி, சத்யலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாக்கியலட்சுமி என்று நாங்கள் வழிபாடு செய்கிறோம். அதிலேயும் இந்த பால்கடலிலிருந்து லக்ஷ்மியானவள் ஐஸ்வர்ய லட்சுமியாக, சௌபாக்கிய லட்சுமியாக இந்த தோன்றியது கூட இந்த அக்ஷய திருதியை நாளில் என்று போற்றப்படுகிறது. அவ்வளவு சிறப்பு பொருந்திய இந்த அக்ஷய திருதிய நாள். காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணு பல்வேறு அவதாரங்கள் எடுத்திருக்கிறார். தச அவதாரங்கள் அதிலே
முக்கியமானதாக போற்றப்படும். அவர் எடுத்த அந்த தச அவதாரம் 10 அவதாரங்களிலும் 5 அவதாரம் மனித வடிவங்களாகவும் 5 அவதாரம் விலங்கு வடிவங்களாகவும் அந்த அவதாரத்திலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், கல்கி அவதாரம். இந்த 5ம் விலங்கோடு சம்பந்தப்பட்டது. இந்த நரசிம்ம அவதாரத்திலே மனிதனும் அல்ல மிருகமும் அல்ல, இரண்டும் கலந்தது. அடுத்து மனித வடிவங்களிலே வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், பலராம அவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் என்று இந்த அவதாரங்கள் எடுத்திருக்கிறார். அதிலே இந்த அக்ஷய திருதியை நாளிலே இந்த பரசுராம அவதாரம் எடுத்தது அக்ஷய திருதிய நாள் என்று போற்றப்படுவது. இவ்வளவு சிறப்புகள் எல்லாம் இந்த அக்ஷய திருதியைக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கிருஷ்ண பரமாத்மா, குஜேலர் இருவரும் பாலிய நண்பர்கள். அவ்வாறு இருவரும் நண்பர்களாக இருக்கின்ற காலத்திலே எவ்வளவு அந்யோன்யமாக இருந்தார்களோ அதன் பின்பு நாளடைவிலே குசேலர் இருந்த நிலையிலேயே வறுமை கோட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த கிருஷ்ண பரமாத்மா உயர்ந்த நிலைக்கு வருகின்றார். மீண்டும் ஒரு முறை அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது கிருஷ்ணரை பார்ப்பதற்கு இந்த குசேல செல்லுகின்ற பொழுது பாலிய நண்பர் அவனுக்கு இந்த அவல் என்றால் மிகவும் விருப்பமாயிருக்கும், இடத்திலே கொடுப்பதற்கு வேறு எதுவும் இல்லை என்று அவலை எடுத்து பிசைந்து தான் உடுத்திருந்த அந்த கந்தை துணியிலே கட்டிக்கொண்டு கண்ணனை பார்க்க, கிருஷ்ணனை பார்க்க செல்கிறார். அங்கே கிருஷ்ணன் இவரை கண்டதும் அந்த நட்பு மறவாது அன்பாக அரவணைத்து அனுசரித்து அவரோடு அளவலாகின்ற பொழுது இந்த அவலை கொடுக்கிறார். இந்த அவலை அங்கே கிருஷ்ண பரமாத்மா கையிலே வாங்குகின்ற பொழுது இவனுடைய நிலை அவருக்கு தெரிகிறது. தெரிந்தவுடனே அக்ஷயம் என்று சொல்லி வாயிலே போடுகிறார். இந்த அக்ஷயம் என்று சொன்னதும் இந்த குஜேலருடைய வீட்டிலே வேண்டிய செல்வங்கள் எல்லாம் வந்ததாம். இரண்டாவது கவலை எடுத்து அக்ஷயம் அக்ஷயம் என்று போடுகின்ற பொழுது அவன் உயர்ந்த நிலையிலே செல்வ செழிப்புகளோடு குபேர நிலைக்கு வரக்கூடியதாக இருந்த நாள் இந்த அக்ஷய திதியினாலும் இந்த அக்ஷய என்று சொல்லும். அதே போல மகாபாரதத்திலே பஞ்சபாண்டவர்களுடைய மூத்தவனாகிய தர்மன் சூரிய பகவானை வேண்டி தவம் செய்கின்ற பொழுது சூரிய பகவானுடைய தவத்திலே மகிழ்ந்து இறங்கி வந்து, தர்மபுத்திரா கவலையை விடு, உனக்கு என்றுமே குறைவில்லாத அள்ள அள்ள குறையாத பாத்திரமாக அக்ஷய பாத்திரத்தை தருகிறேன் என்று அந்த அக்ஷய பாத்திரம் கொடுத்த நாளும் இந்த அக்ஷய திருதியை என்று போற்றப்படுகின்றது.